உங்களுடைய செல்லவான எது? இது எல்லாம் தவறு. ஓ, நான் அதை கண்டுவிட்டேன். அதனால் அதிலிருந்து தொடங்குவோமா? உங்களுக்கு பிடிக்கிறதா? அருமை. அப்போ நமக்கு சில சாக்லேட் செய்யுங்கள். நான் அதை துபாயில் மட்டுமே சாப்பிட்டேன். ஓ, அந்த டேப்லெட்டை எனக்கு கொடு. அருமையான தேர்வு மேடம் வெண்டி. நிச்சயமாக எங்கள் சீஃப் சமையலர்கள் அதை அனைத்தையும் சமைப்பார்கள். டேனி மற்றும் ஜெஸ், நீங்கள் இப்போது தொடங்கலாம். ஓ ஆம், நன்றாக. நாம் என்ன செய்ய போகிறோம்? கிண்ணத்திலிருந்து தொடங்கலாம். நீர் சரியாக கூறுகிறாய் டேனியாக்க. கிண்ணத்துல நிறைய சாக்லேட் வேண்டும். நமக்கு முழு தொகுப்புகளில் ருசிகரமான மில்கா சாக்லேட் உள்ளது. அதை எடுத்து கிண்ணத்தில் வை. மேலும் சாக்லேட் எந்ததை அடுத்ததாக செய்யலாம்? ஓ, எனக்கு தெரியும். நாங்கள் அனைத்தையும் உருக்க ஒரு பிரிண்டர் தேவை என்று நினைக்கிறேன். இல்ல, இது அல்ல. அதற்கு பதிலாக ஒரு புளியோக்கிய பயன்படுத்தலாம். இது விரைவாகவும் சிறப்பாகவும் இருக்கும். உனக்கு காட்டுகிறேன். ஓ, நீ என்ன செய்கிறாய்? அதுதான் நிகழ்ச்சி. ஹாஹா, அதுதான் அழகாக இருக்கிறது. பார்க்க இது வேலை செய்கிறது மற்றும் மிகவும் வேகமாக இருக்கிறது. ஜெனி, அது அருமையான யோசனை. நிச்சயமாக சாக்லேட் ஏற்கனவே ஊறுகிவிட்டது. நான் இந்த துவையலையை பயன்படுத்த விரும்புகிறேன். சாக்லேட்டை ஊற்றுவோம். சரியானது, ஆனால் அனைத்தும் இல்ல. இப்போது நமக்கு நிரோத்த காட்சியில தேவை. ஆனால் முதலில் நமக்கு சாக்லேட்டை உறைய வேண்டும். ஓ, இங்கே என்ன நடக்கிறது? ஓ, சாம் இங்க. ஓ, நீ என்ன செய்கிறாய் என்று நெருக்கமாக பார்க்கலாம். ஜெஸ், நீ ஏற்கனவே என்ன செய்தீர்கள் என்பதை சொல்ல முடியுமா? நான் அதை பற்றி நினைத்தேன். நான் சில இனிப்பு பொருட்களை சேர்ப்பேன். ஆம், இல்லை இல்லை, புளிப்பான காண்டி வேண்டாம். வாவ், அதிகார சபை அதற்கு எதிராக இருக்கிறது. நீ எதை கண்டுபிடிப்பாய்? ஆமாம், எனக்கு பிடிக்கும். ஸ்டீவ், அப்படியே எங்களை செய்வோம். அவமானப்படுத்தாதே. இல்ல, சரி. சாக்லேட் பேஸ்ட் எனக்கு எப்படி? சரியாக இது கிளாசிக். ஆம், இது எங்களுக்கு ஒவ்வும். நீங்கள் சமையல் செய்யலாம். நன்றாக. நீங்கள் நியாயாதிபதிகளின் இதயங்களை உருக வைத்துள்ளீர்கள். சீக்கிரம் செய். ஜெஸ், சாக்லேட் பேஸ்ட பூய்த்து அதை கட்டுப்படுத்துங்கள். மற்றும் இதோ நாம் செல்கிறோம். இதை அனைத்தையும் உறைய விடுங்கள். எல்லாம் அருமை. பாருங்கள். அது மட்டும். இப்போது இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டுடன் அலங்கரிக்கலாம். நீங்க செய்யலாம். நமக்கு தேவை. சில டைல்கள். இப்போது இது ஒரு பெரிய சாக்லேட் பார் போலவே தெரிகிறது. ஜெஸ் மற்றும் டேனி ஏற்கனவே சாக்லேட் செய்ய முடித்து விட்டார்கள். சரி, முடிவை பார்க்கலாம். ஆனால் அதை நாங்கள் மதிப்பீடு செய்ய கற்றே. ஆனால் நீதிபதி குழு சாக்லேட்டை எப்படி ருசித்து எந்தபடியும் கருத்தை வழங்குவார்கள் என்பதை காணலாம். எதுவும் இல்ல. ஜோ மற்றும் ஸ்டீவ், நீங்கள் இந்த டயலை தேர்வு செய்ய வேண்டும். வாங்க, இப்போ அத போடுங்க. ஓ, அந்த நிரப்பலை பாருங்க. ஓ, அது அருமை. ருசியானது. சுவையாக இருக்கு. எனக்கு பிடிக்கும். நன்றாக இருக்கிறது. இதை பாப்அப் செய்து பார்க்கலாம். ஒரு சிறிய துண்டு. ருசியானது. ஜோ, நீங்க இதை பாப்அப் செய்து பார்க்க விரும்புகிறீங்களா? Lewis Ernest Miss Venti, the star from Ananas Lewis. அழகை வாழ்த்தும் சமையல் விமர்சகர் என்ன சொல்வார்? சுவையானது இல்லையா? ஜெஸ் மற்றும் சாம் 3 கால்களையும் நீங்கள் எடுத்தனர். செய்தீர்கள் காங்கிரஸ். ஓம், நல்லது. அற்புதம். ஆமாம், வாழ்த்துக்கள். வெற்றி நமக்கு. ஆனால் அதுவே அல்ல. அடுத்து வரும் சுற்றுக்காக காத்திருக்கிறோம். ஓ, ஏன் நம்முடைய காலத்தை கேட்க வேண்டும் சகோதரர்களே? எனக்கு அது பிடிக்கவில்லை. அது அருவருக்கத்தக்கது. அது மிகவும் சுலபம். அது மிகவும் கொழுப்பானது. ஓ, நண்பர்களே, ஒரு பர்கர் செய். எனக்கு பர்கர் மிக விருப்பம். ஒரு பர்கர் நல்ல தேர்வு. ஸ்டீவ், ஜெஸ் மற்றும் டேனி, இது உங்கள் புதிய சவால். நமது சமையல்காரர் இதை எவ்வாறு சமாளிக்க முடியும் என்பதை ஓ, கவனிக்கலாம். வணக்கம். டேனி, நாம எங்க தொடங்குவோம்? ஓ, அதுதான் பொழுதுபோக்கு. ஜெஸ், இது மோசம். விடைபெறுகிறேன். நீங்கள் ஒரு பெரிய நீ இந்த பண்ண பாத்தியா? இது மிகப்பெரியதாக இருக்கிறது. இது ஒரு மிகவும் ஒரு துணிவான நகர்வு. நீண்டேன் நீதிபதி குழு. அவர்களால் சரியாகவே சொன்னீர்கள். இது ஒரு துணிவான நகர்வு. இந்த முடிவை நான் நிச்சயமாக ஒப்புக்கொள்கிறேன். சமைப்பில் சிறந்த விமர்சகர் ஒப்புக்கொண்டால் நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். அவர்கள் உண்மையா? அற்புதம். எனக்கு என் கதானா திறமைகள் தேவை மற்றும் கதானா தானோ. அதை பண்ணை 2ஆக வெட்ட எடுத்து உபயோகிக்கிறேன். Just look out. ஓ, வா. ஸ்ட்ரோக். அது வேலை செய்தது. வாவ், ஜென்னி, அது அற்புதமாக இருந்தது. நீ என்ன நினைக்கிறாய்?
ஆமாம், நாங்கள் கேஷப்பை பயன்படுத்துகிறோம். கீழ் துண்டின் மீது கொஞ்சம் ஊற்றுங்கள். இது போல. அருமை. இப்பொழுது சின்ன வெள்ளை மிளகாய். இப்போ சாலட் பரப்புவோம். இன்னும் கொஞ்சம். எல்லாமும் கட்டுக்குள் உள்ளது. இது கிரில்லில் வேகுகிறது. இதை எடுத்துக்கொள்ள நேரமாகிவிட்டது. நாங்கள் பறக்கையை பயன்படுத்தி பர்கரை மாற்றுகிறோம். தொடர்ந்து சிக்கன சில தக்காளிகளை இட வேண்டும். ஆம், மேலும் மஸ்டர்ட் தேவைப்படும். முழுவதும் தக்காளி மேலாக. இப்போது இன்னும் கெட்சப். ஓ, சுவை அருமை அங்கே இருக்கிறது. ஓ சூப்பர். ஓடு ஜெஸ், நீ என்ன? அது ஸ்ட்ராபெரிஸ். சரபுபானம் ஸ்ட்ராபெரி சாஸ் ஊற்றினீங்களான்னு எனக்கு தோன்றவில்லை தானே. நீதிமன்றம் என்ன நினைக்கிறது? ஓ, இது இருக்க முடியாது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இனிப்பை பர்கருடன் கலக்க முடியுமா? அதனை நான் ஒப்புதல் அளிப்பதில்லை. மன்னிக்கவும் டேனி. ஓ ஓ சா, உனக்கு என்ன ஆயிடுச்சு? சரி, அத உணவு பரிமாறலாமே. நீ முயற்சி செய்து பாரு. நான் உங்களோட நண்பர்களுடன் இருக்கிறேன். என் மைக்ரோஃபோன் எங்கே? ஓ, ஜெஸ் மற்றும் டேனி பார்க்கர் தயாரித்தனர். நமது ஜூரி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். ஸ்டீவு அதை தொட்டுக்கொள்வதில்லை. நீங்கள் பர்கரை துண்டுகளாக வெட்ட வேண்டும். அனைவரும் அதை முயற்சிக்க வேண்டும். இப்போது அதை எடுத்துக்கொள்ளலாம். ஓ, நான் பெரிய பகுதியை எடுத்துக்கொள்ள போறேன். ஓ, நான் அதை குறிப்பற்றேன். சரி, அதை முயற்சிப்போம். நான் அதை கவனமாக செய்கிறேன். இது சுவாரஸ்யமாக தோன்றுகிறது. சுவை விசித்திரமாக இருக்கிறது. மேலும் ருசியானது. ஸ்ட்ராபெர்ரி சாஸ் எதையும் கெடுத்துவிடவில்லை. நம்ப முடியாது. நான் அதை முயற்சி செய்கிறேன். நான் கொஞ்சம் மட்டும் எடுப்பேன். இந்த கொஞ்சம் எனக்கு சுவையை மதிப்பீடு செய்ய போதுமானது. இது மிகவும் பயமானது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? கவலைப்படாதீர்கள் திலகர் அவரே. கொழுக்கட்டை பற்றி உங்கள் கருத்து எவ்வாறு உள்ளது? எனக்கு பிடிக்கிறது. இந்த கலவையானது அற்புதமானது. எனக்கு பிடிக்கிறது. எனக்கு பிடிக்கிறது. எனக்கு பிடிக்கிறது. ஓ, ஆச்சரியமா இருக்கிறது. புரியாத வார்த்தை. அருமை. ஜெஸ் மற்றும் டானி மீண்டும் வெற்றி அடைந்தனர். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாங்கள் நான் சாதித்தோம். உடைய மாற்று அறையில் இருப்பேன் நண்பர்களே. ஓ, நீங்கள் இன்னும் அங்கே உள்ளீர்களா? எங்கள் சமையல் நிகழ்ச்சி முடிய வந்து விட்டது. விரைவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த முறை எதுவும் விழவில்லையா? அருமை. நல்ல ஆதிர். என்னிடம் ஒன்று மட்டுமே உள்ளது. இது வருந்தக்குரியது. என்னிடம் 10 கிட்கேட்ஸ் எனக்கு உள்ளன. மகிழ்ச்சி. அது எனக்காக அல்ல, ஆனால் கேடிக்கு. எனக்கு 100 சாக்லேட்டுகள் உள்ளன. ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சோஃபியாவுடன் தொடங்குவோம். அவளுக்கு ஒன்றே உள்ளது. விரைவில் முயற்சிக்கவும். சரி, எனக்கு ஒரு பக்கெட் தேவைப்படும் என்று நினைக்கிறேன். முயற்சி செய். நான் அதை இப்போது பிடிக்கும். நான் வெறுமனே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் ஒரே நேரத்துல சில எடுத்துக்கொண்டு அவரை பிறகே சாப்பிடுவேன். இன்னும் ரொம்ப சுவையா இருக்கின்றன. சுவையாக உள்ளது. இயற்கையாகவே அனைத்து சாக்லேட்டுகளும். சாக்லேட் பிடிக்காதவர் யாராவது உள்ளாரா? இதற்கிடையில் என்னிடம் ஒரு சாக்லேட் பேர் மீதம் உள்ளது. அதை புகட்டி விடலாம். சூப்பர் கால். இப்போது அனைத்து கைகளும் சாக்லேட்டால் மூடப்பட்டுள்ளன. சாக்லேட் ஒரு துளியும் இழக்காது. எனக்கு எல்லாவற்றையும் நக்கிவிட அனுமதிக்கவும். ஆம், மிகவும் நல்லது. இப்போது என் நாக்கு வண்ணமயமாக உள்ளது. ஆமாம், கையுத்தம். யூ கிண்டன். அது ஒரு கண்ணி. காப், இது உன் முறை. ஹூரே! எப்படி இதையெல்லாம் சாப்பிட முடியும்? தொடங்குகிறேன். நீங்க ஃப்ரை சொல்றீங்க. சஃபர்குலே, was ரொம்ப நாம இருக்குது. ஈஸ் மாலஸ் வேணும். வாவ், எவை அனைத்தும் வேறுபட்ட சுவை கொண்டவை. ருசியாக இருக்கின்றன. மிகவும் நல்லது. ஆனால் நான் ஏற்கனவே திருப்தி அடைந்து விட்டேன். அப்போ எங்களிடம் கொடுக்கவும். ஆம், அது ஒரு நல்ல யோசனை. முடியாது. நான் அதை எப்படி செய்வது? சரி, எனக்கு செய்ய வேண்டும். எஸ், இப்போது நான் வேகமாக சாப்பிட முடியும். செகண்ட்களில் நான் ஒவ்வொரு சாக்லேட்டையும் சாப்பிட போறேன். சாக்லேட் துளிகள் மேசையிலே விழுந்து நான் கொண்டிருக்கின்றன. அதை குடிப்பதை போல. அடடா, என் கை முழுவதும் குறும் துண்டுகள் இருக்கின்றன. நன்றி ஜோயல், நீ எனக்கு உதவித்தான் இருக்கிறாய்.
ஆனால் அதையும் நான் சாப்பிடணும். சரி நண்பர்களே, லயன் நான் பகிர்வேன். எனக்கு பெரிய காதுகள் உண்டு. சேஃபிக்கு 100 பான் கேக்கள் உள்ளன. அவ கண்டிப்பா இந்த லாட்டரியில் வெற்றி பெற்றாள். ஆனால் நாம் குவெண்டினுடன் தொடங்குவோம். ஆமாம் குவெண்டின், தொடருங்கள். சரி, அதை சரியாக செய்யலாம். ஆனா எனக்கு கொஞ்சம் சர்ப்பாகவும் வேணும். எப்படின்னு எடுத்து பாருங்களேன். ஏன் வெளியே வர மாட்டேன்னு? சரி, இது போல நான் முயற்சி செய்கிறேன். இல்ல, இப்போது முழுவதும் சாக்லேட் ஒட்டி கொண்டது. குவெண்டின், நீ மிகவும் கோமாளி. உன் மூக்கு பகுதி பாரு. அது எதிர்பார்த்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை. ஆனால் நான் என் பான்கே கூட சர்க்கரை சிறப்பை துடைத்து எடுத்து முகத்தில் உள்ள எல்லா அதிகத்தை அகற்ற ஒரு சிறந்த வழி முடிந்தது. இப்போது நாம் சாக்லேட் சேர்த்து பான்கேக் சாப்பிடுவோம். இது மிக சுவையாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். இப்போது உன்னை சார்ந்தது. கேட், அருமா, அதை முயற்சி செய்கிறேன். சரியாக இல்லை. புதுமையான ஏதாவது செய்ய வேண்டும். ஒரு யோசனை எனக்கு வந்தது. எல்லா பாங்குகளையும் குச்சியில் வை. அருமை. சாக்லேட் சிரப், பேன் கேக் குவியல். அதிக சீருபுடன். ஆமா, அது சேர்த்தால் எல்லாமே ருசியாக இருக்கும். இப்போது எல்லாவற்றையும் முயற்சி செய்ய பகுதி மட்டும்தான் மீதம் இருக்கிறது. ஓ ஆம், சாக்லேட் கொண்ட பான் கேக்குகளின் ருசியை மதிப்பீடு செய்வோம். என்ன சுகம். நான் சாக்லேட்டை மிகவும் விரும்புகிறேன். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அது பான் கேக்குகளோட மிக சிறந்த சேர்க்கையாக இருக்கும். நான் முடித்து விட்டேன். இது சோஃபியின் முறை. உண்மையிலா நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். அதற்கு மேல் சர்ப் ஊற்ற வேண்டும். ஆனால் ஒரு பாட்டில் எனக்கு போதுமானதாக இருக்காது. எனக்கு 2வது பாட்டில் தேவையாக உள்ளது. 2 பாட்டில்களிலிருந்து என் 100 பான் கேக்குகளுக்கு ஊற்றுகிறோம். இதை பற்றி கொள்ள பாருங்கள். வாயே மூடப்பட்டுள்ளது. எனக்கு அழுக்கானதாக ஆக தேவையில்லை. எனவே நான் ஒரு ஃபோர்க்கும் கத்திக்கும் உடன் சாப்பிடுவேன். ஒரு துண்டை வெட்டுவோம். ஓ ஆம், நான் ஒரு பெண்ணை போல சாப்பிட போகிறேன் அல்லது இல்லை. Nine for your decider when there's some bitter prayer. கேட்க ஏதேனும் உள்ளதா? என்ன பண்ண பிகி? சரி. அம்மணி. நம்ப மாட்டேன். எனக்கு நிறைய சாக்லேட் பர்கர்கள் இருக்கின்றன. கேட், உனக்கு மட்டும் ஒண்ணுதான். ஆனால் எனக்கு 100 இருக்கின்றன. நீ தோல்வினனாக இருக்கிறாய். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல. பெரிய விஷயம் என்னென்றால் எனக்கு ஒரு சாக்லேட்டே போதும். இது சீக்கிரம் உருகுகிறது. எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இந்த சாக்லேட் பர்கரை முயற்சி செய்யலாம். ஆனால் நான் இன்னும் சாக்லேட்டை சேர்க்க போகிறேன். சுவையான வரைவு மிகவும் நன்றாக இருக்கிறது. இப்போதே நான் அதை முயற்சித்து பார்க்கட்டுமே. மிகச் சரியாக பொருந்துகிறது. இது நல்லா இருக்கு. ஓ, மாமலேடு சாக்கோபை உள்ள இருக்குதா? இது மிக நல்லா இருக்குது. நான் முடித்து விட்டேன். ஓ சரி. ஆப்ஸ், கேட், உன்னிட இன்னும் இல்லை. அப்ப நாங்க சோஃபியை தொடர்கிறோம். அவட 10 சாக்லேட்டில் உள்ளன. சரி, என்ன தொந்தரவு செய்யாத. இப்போது நான் பர்கர் சாப்பிடுற வரி அதை நிறுத்த முடியாது. தயவு செய்து இதை பகிருங்கள். முடியாது. ஆல் டைம் சாக்லேட் பர்கர். இது என் தனிப்பட்டதாக இருக்கும். என்ன மகிழ்ச்சி. அது அவர் அதை பகிர விரும்பவில்லை என்றால் அப்போதே நான் மூச்சு தாங்கி கொடுங்க. என்ன பார்க்கிறேன்? அவர் இல்லை. சரி, இது உங்கள் நேரம். சிலையாட்டு பர்கர். அப்பா, அது என்ன? என் வாயில் ஏன் இவ்வளவு சூடு? எரிகா. உன் பியர்ட் குவென்டின். சார், நானும் முயற்சிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பூர்கர்கள் பிடிக்கும். குறிப்பாக சாக்லேட் பூர்கர்கள். அவை மிக அருமையாக இருக்கின்றன. இது போன்ற உணவுகளை நான் ஒருபோதும் சாப்பிட்டதில்லை. ஓ, உள்ளே என்ன இருக்கிறது பாருங்கள். சில சிறிய மார்ஷ்மெல்லோக்களும் உள்ளன. அது அற்புதம். ஆம்,
இன்னும் 2க்கும் மேல். சரி, பாதி முடிஞ்சிட்டது. எனக்கு நிறைந்து போனது. கவலைப்படாதே குவிண்டன், அதை சாப்பிட உங்களுக்கு நாங்கள் உதவுவோம். இல்ல, எனக்கு அதிகம் வேண்டாம். என்ன, நான் உண்மையில இதெல்லாம் சாப்பிடணுமா? நீ செய்யணும், ஏனெனில் இது ஒரு சவால். இல்லை, வழி இல்லை. இல்லை, எனது வாய் திறக்க செய்வதற்கு செய்யாதே. பெண்ணே, நிறுத்து. நான் மிகுந்திருக்கிறேன். அது முடியவில்லையா? இல்லை, 100 மிக அதிகம். சரி, முடிந்துவிட்டது. இன்னும் 2 உள்ளது. நான் சுவாசிக்க முடியல. நாம் நல்ல வேலை அமைத்தீர்கள் பெண்களே. நன்றி. எனக்கு மட்டும் ஒரு சர்க்கரை நோட் மாத்திரமே இருக்கு. ஆனால் எனக்கு அதை விட 10 கணக்கு இருக்கு. எனக்கு 100 இருப்பது போல உள்ளது. அது மிகுந்த இனம் புரியாததாக இருக்கிறது. நான் தொடங்கலாமா? அருமை. எனக்கு 1 மட்டுமே உள்ளது. சரி, இதை இப்படி சாப்பிடுவேன். அதை காற்றில் எறிந்து வாய் மூலம் பிடிக்கிறேன். வாருங்கள். அப்பா, நான் அதை பிடிக்கவில்லை. எங்கே அது? ஒரே நொறுங்கின் பூண்டு. இது இருக்கிறது. ஆஹா, இறுதியாக நான் சாப்பிட முடிகிறது. இருங்கள், யாரும் பார்க்கவில்லையா? சரி, ஆஹா, சுவையாக இருக்கிறது. ஆம், அது அருவருப்பானது. சரி, சோவியா, இப்போது உங்கள் திறன். எனக்கு தெரியும். பாருங்கள், நான் எல்லாம் ஒன்றாகத்தான் சாப்பிட போகிறேன். இப்படித்தான் அசைத்து பார்த்து வென்றுவிட்டேன். நான் அவற்றை வாயில் போட்டு சாப்பிடுகிறேன். அருமை இல்லையா? இந்த தந்திரத்தை சமீபத்தில் கற்றுக்கொண்டேன். இப்போது உன் முறை குவெண்டின். எனக்கு 100 நிலக்கடலை விளையாட்டு பொருட்கள் கிடைத்ததில் உற்சாகமாக இருக்கிறேன். அப்படியே, அது எனக்கு போதுமானது. ஆம், நான் அவற்றை கைமூட்டைகளாக சாப்பிட முடியும். சரி. அதுவரை வேகம். குவெண்டின், நீ ஒரே ஒரு தூசி பிளேடர் போல் தெரிந்துகிறாய். நீ சில வினாடிகளில் ஸ்கிடில் சர்க்கரை கடைகளை சாப்பிட முடிந்தது. அதுக்கு அப்படி இல்லை. நான் இதுவரை அப்படி ஒன்றும் பார்க்கவில்லை. பெண்களும் அதனால் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் பேச முடியவில்லை. இப்போது பயிற்சியான சில ஆண்டுகள். ஒரு நிமிஷம், என்ன திருப்தியாக இல்லை? எனக்கு ஸ்கிடில்ஸ் பாய் பண்ணா இருக்கிறதா? அப்பு, சரி, நான் நல்லாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன்.